ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பாலக் ஃபிங்கர் மில்லட் ஸ்டீம் வெஜ்ஜீஸ் பார்க்க போகிறோம். இதில் பாலக்கீரையும் கேழ்வரகு மாவையும் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இதை எப்படி செய்யலாம், இதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ செஞ்சிடலாம். ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் எடுத்து தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மசால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை, அந்த பொட்டுக்கடலையும் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க கேரட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணோன்னே போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மசால் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா நம்ம பாலக்கில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஸ்டஃபிங்க்கு ஏற்ற மாதிரி பதத்தில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெடி பண்ணதை ஸ்டஃபிங் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு பாலக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு லீஃபை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேழ்வரகு வெஜ்ஜீஸ் மசாலா அது மேலே வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா பாலக்கீரையும் ரெடி பண்ணி நல்லா ரோலாக சுருட்டி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை நான் இப்போ இட்லி குக்கரில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஸ்டீமரில் வேணாலும் அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாலக் வெஜ்ஜீஸை இட்லி குக்கரில் வச்சு நல்லா 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட பாலக் ஃபிங்கர் மில்லட் ஸ்டீம் வெஜ்ஜீஸ் ரெடி ஆகிடும். இந்த வெஜ்ஜீஸ் நல்லா ஆறுனதும் ஒரு கத்தி எடுத்து ரவுண்ட் ஷேப்பாக நல்லா கட் பண்ணி லீஃபோடு சேர்த்து நல்லா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான சூப்பரான குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச பெரியவங்களுக்கெலாம் ரொம்பவே சத்தான பாலக் ஃபிங்கர் மில்லட் ஸ்டீம் வெஜ்ஜீஸ் ரெடி.
நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேழ்வரகு மாவில் அதிகப்படியான கால்சியம் சத்து அடங்கியிருக்கு. ஸோ வளரும் குழந்தைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேழ்வரகு மாவில் இந்த வெஜ்ஜீஸை செஞ்சு சத்தாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.